நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தனியா ரூம்ல உட்கார்ந்திருந்தீங்களா, அந்த செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸால நீங்க தாக்கப்படுறீங்கன்னு. எத்தனை பேரு உங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றாங்க. நீங்க எத்தனை பேர்கிட்ட அவங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றீங்க. இதுதான் நான் ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷன் சொல்றேங்கயா. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நான் எல்லாம் இட்டுப்பேன். நான் கோயிலுக்கு போனாலுமே இந்த ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு அங்க அப்படிதான் போய் பார்த்துட்டு வருவேன். பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவேன். இந்த ஓவர் கிரௌடட் பிளேஸ்ல நமக்கு அலர்ஜி, நம்ம அங்க போகவே மாட்டோம். அதனால ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, கிடையாது. நான் அந்த ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷனை பத்தி பேசல. உங்களுடைய இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்ல உங்க மனம் எப்படி ஓவர் கிரௌடடா இருக்குன்னு பாருங்க. அதாவது மொத்த உலகமுமே உங்க செல்போனுக்குள்ள வந்ததுனால நாம எல்லாரும் கிரௌடுக்குள்ளேயே ஒரு தரம் கூட வாக் பண்ணலனாலும் ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷனுக்குள்ளதான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் அதிக நேரம் வாழற சிட்டி எது தெரியுமா? மும்பை, சென்னை, பெங்களூர் கிடையாது. இன்டர்நெட். அட் எனி கிவன் டைம் உலகத்தோட எந்த வினாடியிலும் 3 பில்லியன் பீப்புள், அதிகபட்சமா 3 பில்லியன், குறைந்தபட்சமா 2.6 பில்லியன் பீப்புள் வாழுகின்ற சிட்டி இன்டர்நெட். நம்ம எல்லாருமே மனதளவிலே, உணர்வளவிலே இந்த ஓவர் கிரௌடட் சிட்டியான இன்டர்நெட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.